இப்ப நான் அடிக்கவே கைதான் வாங்கியிருக்கேன் அடிக்கவே இல்லை. அதுக்குள்ள இவ்வளவு அலர்னீங்கன்னா நீங்க திரும்பி திரும்பி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கேள்விக்கு உங்ககிட்ட பதில். RSS பிஜேபி கூட இஸ்லாமியர்களை வெளிநாட்டுக்காரன்னு சொல்லல. உனக்கு ஒரு நாடு வந்துருச்சு பாகிஸ்தான், அங்கதான் ஓடுன்றான், அங்கதான் போன்றான். ஆனா இவரு வார்த்தைக்கு வார்த்தை இந்த துலுக்கப்ப இந்த நாட்டுக்காரனா, ஓ நாடு நீ வெளிநாட்டுக்காரன், உனக்கு இங்க வேலை, பாகிஸ்தானுக்கு போ, ஆப்கானிஸ்தானுக்கு போன்னு பேசிருக்காரா இல்லையா? எந்த கொள்கையை என் தம்பி விஜய் ஏற்கிறாருங்கிறது எனக்கு விளக்கணும்ல. தம்பி ஓட்டு நீ போட்டா போடு, போடலன்னா போ. நீ ஒரு பிம்பத்தை கட்டி வச்சிருந்த பெரியார்னு அடி செவலை சேர்த்து விழுந்தவன என்ன பண்றேன்னு தெரியாம வர எங்க உன் பெரியார்? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. பெரியார் தமிழ் மக்களுக்கு, தமிழ் இனத்தை, தமிழை அழிக்க வந்த ஒருவர் அவரு. உங்களுடைய கருத்து தவறுன்னு சொல்லிட்டு பெரியார் இயக்கங்கள் இன்றைக்கு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. காவல்துறை 500க்கும் மேற்பட்ட காவல்துறைகள் குவிக்கப்பட்டிருக்காங்க. இப்படியான ஒரு பதட்டம் தேவைதானா? இல்ல, என்னுடைய கருத்துல என்ன எதுக்கு? என் கருத்து தவறுனா பெரியார் கருத்து தான் தவறு. நான் புதுசா ஒரு கருத்து சொல்லல. அவர் சொன்னதை பேசினதை எடுத்து பேசுறோம். அதுல என்ன தவறாயிருது? பெரியார் பேசின கருத்துக்களை நாங்க எடுத்து பேசுறோம். அதுல தவறுனா அது எனக்கு பெரியார் தான் பொறுப்பே இருக்கணும். நான் கேட்கறதுல இந்த கருத்து தப்பு, இந்த கருத்து தப்பு அப்படிதானே சொல்லணும். நீங்க தப்பு தவறுனா எது தவறுன்னு சொல்லணும், எது தவறுன்னு சொல்லணும். வேற அது நீங்க ஆதாரங்க உங்களுக்கு எதுக்கு? நீங்க தான் வழக்கு போட்டிருக்கீங்கல்ல, கேட்பாங்கல்ல, அப்ப காட்டுவோம்ல. அப்ப எதை வச்சு பேசணும் என்னங்கறத சொல்லுவோம்ல. நான் தான் கேட்கிறேன், திருமுருகன் காந்திக்கு நான் என் தம்பி தங்கச்சிகள் இருக்கிறாங்க, அவங்கள கூப்பிட்டு பேச சொல்லுங்க. நீங்க உங்க திருமுருகன் காந்தி பேசாததா? பெரியாரை அதிகமாக விமர்சிச்சது திமுக தான் பேசியிருக்காரு. அதுக்கு என்ன பதில் இருக்கு சொல்லுங்க. அதெல்லாம் அது அவங்க பேசுவாங்க, தேவைக்கேற்ப பேசுவாங்க. அவர் யாரு? முதல்ல அவர் யாரு? 15 வருஷம் எங்க போய் படுத்துக்கின்றாரு? இவர் எதுக்கு அதை போட்டோ வெட்டி ஒட்டி கொடுக்கணும்? அதுக்கு தேவை என்ன? எங்க இருந்து எடுத்தாரு அந்த படத்தை, எப்படி வெட்டி கொடுத்தாரு சொல்லுங்க. அவர் என்னை முதல்ல நேரில் பாத்துக்காரா, பேசியிருக்காரா? எங்க வர சொல்லி கூட்டிட்டு வாங்க வர. அவர் எப்ப என்னோட பேசியிருக்காரு பாருங்க. வன்னியருக்கான 10.5 இடஒதுக்கீட்டை நான் ஆதரிச்சு பேசும்போது அவர் பேசுறாரு, அண்ணா வன்னிய மக்கள் கூட இருங்கன்னா நான் விட்டுறாதீங்கன்னு பேசுவாரு. சரி தம்பி சரி தம்பின்னு. அவர் வெங்காயம் படம் எடுத்தாரு, அதனால வெங்காயங்களுக்கு ஆதரவா பேசுறாப்ல. நமக்கு அது ஒன்றும் இல்லை. எத்தனை பேரா எடிட் பண்ணீங்க? அதை எத்தனை பேர் எடிட் பண்ணி? எங்க பெரிய எடிட்டரா நீங்கெல்லாம்? என்ன VT விஜயனா இல்ல ஸ்ரீகர் பிரசாத்தா நீங்கெல்லாம்? என்னடா காமெடி பண்ணிட்டு அழகிறிய? 15 வருஷமா எங்க படுத்திருந்தா? அந்த படம் முதல்ல ஆனந்த விடல வந்ததுல அப்பவே சொல்ல வேண்டியதானே. உங்க பெரியார் மேல அடி விழுந்தவன இங்க பிரபாகரன் போயின்னு வேற. நீ அதான் மோதுறதுன்னு ஆயிடுச்சே. பெரியாரா பிரபாகரன்? நான் மோதி வேண்டிதானே. பூரா குறுக்க வரேன் போனா எங்க அண்ணன் தம்பி மாமச்சின்னு சித்தப்பன் பெரியப்பனா இருக்கிறனால கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது. மெயின் பிராஞ்சே பேசாம இருக்குல்ல, ஹோல்சேல் டீலரே பேசாம இருக்கப்பல. நீங்க பெட்டி கடைக்காரங்க இவ்வளவு துள்ளி வரீங்க, பிராஞ்ச் ஆபீஸ் எவ்வளவு பேசுறீங்க? நீங்க மெயின் ஆள வர சொல்லுங்க, எங்க ஐயா வீரமணியை பேச சொல்லுங்க. நான் ஒவ்வொன்னா எடுத்து வச்சு இதே மாதிரி ஊடகத்துல அல்லது பொதுக்கூட்டத்துல பேசுறேன். அதுக்கு நீங்க பதில் பேசினாலும் சரி, என்னோட இல்ல அண்ணன் சிவவீரபாண்டியன் எங்க அப்பா மணியரசனோட பேசின மாதிரி 2 மேசையை போடுங்க, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க, நீங்க கேளுங்க, நான் பதில் சொல்றேன். அதுல யாரு இருக்கிற மாதிரி தெரியலையே. இருக்கிற மாதிரி இருந்தா விவாதத்துல வந்திருப்பாங்க. அவதூறை தவிர வேற ஏதாவது இருக்கா? அவதூறை தவிர இந்த குளத்தூர் மணிங்கிறவரு நான் மதிக்கிற ஒரு பெரியவர், பெரிய மனுஷன், அண்ணங்கிறத தவிர வேற மூத்தவருங்கிறத தவிர வேற வார்த்தை சொல்லல. ஆனால் நாம் தமிழருங்கிற ஒரு கட்சி பேரை வாங்குறதுக்கு சோவை ஐயா குருமூர்த்தி ஐயன் கூட்டிட்டு போய் காலில் விழுந்து அதுவும் சிவந்தி ஆதித்தனார்கிட்ட போய் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்றீல. இதெல்லாம் ஒரு வாயை திறந்தா பொய்யை தவிர அந்த திராவிட புரட்டு புழுகர்கள் என்ன பேசிருக்கீங்க? நாம் தமிழருங்க கட்சி என் தாத்தனோடையது, தமிழ் தந்தையுடையது, ஒவ்வொரு தமிழனுக்கும் உரிமையுடையது. அந்த பெயரை நான் தமிழர்னு பேர் வைக்கிறதுக்கு யார்கிட்ட போய் வாங்கணும்? ஐயா சோவுக்கும் குருமூர்த்திக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் சம்பந்தம் இருக்கு. அடிப்படை அறிவோட பேசிருக்கல. அதையாவது இதை எத்தனை நாளைக்கு இந்த கதையை கட்டுக்கதையை விடுவீங்க? நான் எதிர்த்து உங்களை பேச மாட்டேங்கிற ஒரே இதனால தானே, உங்க கூட இருந்து வளர்ந்தவங்கிறதுனால, உங்க மேல பெரிய அன்பும் மதிப்பும் வச்சிருக்கேங்கிறதுனால தானே இவ்வளவு பேரும் போயிட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே சோகம் சுப்பிரமணியம் இந்த குருமூர்த்தி வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்களா? நாம் தமிழர்னு ஒரு கட்சி பேரு உங்களுக்கு தெரியும்? அதான் சான்று இருக்கா? சான்று சோக்கால்டு சான்று என்கிட்ட கேட்கிறீங்க. நீங்க சான்று வச்சிருக்கீங்களா?
எங்க அம்மாவை நீங்க பாத்திருக்கீங்களா? எனக்கே பாத்திருக்கீங்களா? எங்க அம்மா வந்து உங்ககிட்ட புகார் அளிச்சதா? ஒரே ஒரு தடவை என் தாய் உங்ககிட்ட பேசியிருக்கா. நீங்க தான் என்னைய போய் தொட்டதுக்கெல்லாம் சரணடைஞ்சு ஜெயிலுக்கு போவேனா, நமக்கு நிறைய வேலை இருக்கு, பிணை வர்ற வரைக்கும் தலைமறைவா இருங்கன்னு சொன்னது நீங்க தான். அப்ப நான் திருநெல்வேலியில ஒரு தோட்டத்துல தலைமறைவா இருக்கும்போது இதே சட்டசபையில ஐயா ஆற்காடு வீராசாமி எதிர்கட்சி எல்லாம் கிளப்பும் போது ஐயா ஆற்காடு சீமானோ கோமானோ எவரா இருந்தாலும் தூக்கி உள்ள போடுவோம்னு தொலைக்காட்சியெல்லாம் வந்தவொடனே கைதுக்கு பயந்து என் மயன் தலைமறைவா இருக்காங்கிற செய்தி அசிங்கமா இருக்கு, சரணடைய சொல்லுங்கன்னு உங்ககிட்ட எங்க தாய் பேசி தம்பியை சரணடைய சொல்லுப்பான்னு சொன்னது அன்னைக்கு தான் என் தாய் பேசியிருப்பா. இதுதான் சத்தியம். என் தாய் மேல, என் தமிழ் மேல, என் தலைவன் மேல அதான். உங்க மனச்சான்ற சொல்லிட்டு சொல்லுங்க. இல்லைன்னா என் தாயை நான் திட்டுவேன், கோவமா பேசுவேன்ல. நீங்க இதெல்லாம் உங்களுக்கே ஒரு மனச்சான்றோட பேசுங்க. நாங்கள் மதிக்கிற எங்கள் முன்னவர்களா, எங்க அண்ணங்களா பேசுங்க. பெரியார் உங்களுக்கு தேவை, பூஜாரியில வச்சு பூஜை பண்ணுங்க. எங்களுக்கு தேவையில்லை, எடுத்துட்டு போங்க. அவ்வளவுதானே, அவ்வளவுதானே. அந்த வழி ரொம்ப தவறான வழியா இருக்கு. இந்த மாதிரி கூட்டத்தை வச்சு வழி நடத்துறதுனால அது வெறுப்பா இருக்கு. முதல்ல அடிப்படையிலே பெரியார் பிழையானவர். நான் உங்ககிட்ட கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. தமிழர் அரசு என்று பேசுவது பித்தலாட்டம். திராவிட எழுச்சியை அதை தடுப்பதற்கு செய்கிற அயோக்கியத்தனம். இது ஆரியர்களுக்கு செய்கிற அது கைக்கூலித்தனம் அப்படின்னு பேசியிருக்காங்க. நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். தமிழ் முட்டாள்களின், கொஞ்சம் அமைதியாங்க, தமிழ் முட்டாள்களின் பாஷை, தமிழ் சனியன், தமிழ் காட்டுமிராண்டி மொழி, தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள். தமிழ்ல என்ன இருக்குது? தமிழ் உங்களை படிக்க வச்சதா? இதுல இப்படி பேசும்போது என் நிலத்துல நீங்க யாரு? நீங்க கர்நாடக நாட்டுல பிறந்த நீங்களே சொல்லிருக்கீங்க. உங்க தலைவர்களே சொல்றாங்க, அவரே சொல்றாரு பழிஜா நாயுடுன்னு. உங்க தாய்மொழி எது? அது உங்களுக்கு தெரியும். நீங்க என் நிலத்துல வந்து உட்கார்ந்துகிட்டு தமிழ் முட்டாள்களின் பாஷை அப்படின்னா, அப்ப தெலுங்கு பேசுறவங்க இருக்காங்க, கன்னடம் பேசுறவங்க இருக்காங்க, மலையாளம் பேசுறவங்க இருக்காங்க, துளு பேசுறவங்க இருக்காங்க, உருது பேசுறவங்க இருக்காங்க, இந்தி பேசுறவங்க இருக்காங்க, பீகாரி, போஜ்பூரி, குஜராத்தி, மராட்டி எல்லாரும் இந்த மண்ணில் வாழும்போது இந்த மொழியிலாம் உயர்ந்தது, என் மொழி மட்டும் தாழ்ந்ததுன்னு நீங்க உட்கார்ந்துகிட்டு தமிழ் சனியன் அப்படின்னா, உன் மொழியில என்ன இருக்குன்னா அப்ப தெலுங்குல இருக்குது, அப்ப கன்னடத்துல இருக்குது, அப்ப இந்தியில இருக்குது, அப்ப இங்கிலீஷ்ல இருக்குது, இங்கிலீஷ் படி அப்படின்னா என் மொழியை தாழ்த்தி இழிவா பேசுறதுக்கு குவாரியம். நீங்க யாரு? நீங்க யாரு? உங்களுக்கு இந்த உரிமையை கொடுத்தது யாரு? அப்ப என் நிலத்துல வாழ்ற எல்லாருடைய மொழியும் உயர்ந்தது, என் மொழி தாழ்ந்ததா? தமிழனை சூத்திரன் சொல்லிடுச்சு, தமிழனை சூத்திரன் சொல்லிடுச்சு. உங்களை வேசி மகன் தாசி மகன் எழுதிட்டான் அப்படின்னு அந்த சாஸ்திரத்துல தமிழன் சூத்திரன் எழுதுகிறார். சூத்திரன்கிற மொத்தமா திராவிட, நீங்க சொல்ற சொற்கால் திராவிட இனத்துல எவனும், திராவிட கூட்டத்துக்குள்ள எவனும் சூத்திரன் இல்லையா? இந்தியா முழுமைக்கும் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் இல்லையா? அவன்லாம் சூத்திரன் இல்லையா? தமிழன் மட்டும்தான் தாசி மகனா? என்ன வேலை இது? என்ன வேலை இது? அடிப்படையில் என் மொழி முட்டாள்களின் பாஷைனா நீங்க முட்டாள்களின் தலைவர் தானே போட்டுக்கணும். தமிழர் தலைவர்னு புத்தகம் போட்டது எவன்? காட்டுமிராண்டி மொழினா நீ காட்டுமிராண்டியின் தலைவர் தானே போட்டுக்கணும். எதுக்கு தமிழர் தலைவர்னு வருது? நேத்து ஐயா ஸ்டாலின் அவர்கள், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த அறிக்கையில் என்ன? வள்ளுவர் வள்ளலாரை எல்லாம் சில கூட்டம் அபகரிக்க நினைக்கிறது. ஒவ்வொரு தமிழரும் அரணாக நின்று காப்பாற்றணுங்கிறீங்க. அபகரிக்க யாரு நினைக்கிறா? நீங்க சொல்ற ஆரிய கூட்டம் அபகரிக்க நினைக்குது. வள்ளுவருக்கு காவிய கட்டுது, வள்ளலாறு சனாதனத்தின் மூத்தவர்னு சொல்லுது, சரி எடுக்க நினைக்குது. அவன் அபகரிக்க நினைக்கிறான், நீ அழிக்க நினைக்கிற. வேற என்ன? அதுலயும் திராவிடர் ஒவ்வொருவரும் அரணா நின்று காக்கணும்னு ஏன் சொல்லல? ஒவ்வொருவரும் தமிழர் ஒவ்வொருவரும் அரணா நின்று காக்கணும்னா அதைத்தான் நான் சொல்றேன். நான் தமிழர், நாங்க தமிழர்னு சொல்றோம். அதுல என்ன உங்களுக்கு வலிக்குது? உடனே திராவிடர். இதுல ஏன் திராவிடர் வரல? ஏன்னா திராவிடனுக்கும் வள்ளலாருக்கும் சம்பந்தம் இல்லை, திராவிடனுக்கும் திருவள்ளுவருக்கும் சம்பந்தம் இல்லை, திருக்குறளுக்கும் சம்பந்தம் இல்லை. உங்களுக்கு கோபம் வரல அப்படின்னா தூய ரத்தம் ஓடுற ஒரு தமிழனுக்கும் உன் மொழியை, உன் தாய்மொழியை இழிவா பேசியிருக்குங்கிற போது உனக்கு கோபம் வரலைன்னா என் மொழி உனக்கு புரியாது, என் வழியும் உனக்கு புரியாது. அது சும்மா தேவையெல்லாம் பேசிட்டு கூடாது. இப்ப நான் அடிக்கவே கைதான் வாங்கியிருக்கேன், அடிக்கவே இல்லை. அதுக்குள்ள இவ்வளவு அலர்னீங்கன்னா நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. அதுக்குள்ள என்னைய உங்களுக்கு நல்லா தெரியும். பேசாமட்டா பேசாம போவேன்.
நீங்க திரும்பி திரும்பி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கேள்விக்கு உங்ககிட்ட பதில். நீங்க எல்லாம் பெரிய வீரங்க தானே. பெரியார் பெரிய சாக்ரட்டிஸ், இங்கர்சாலு, ஏங்கல்ஸ், மார்க்ஸ் அப்படித்தானே பேசுறீங்க. வாங்க, ஒவ்வொரு தேர்தலையும் நீங்க என்ன பேசணும்? பெண்ணிய உரிமைக்காக பெண்களை தாலி அடிமைப்படுத்துது. தாலி சின்னம், தாலி அடிமை சின்னம், அதனால அறுத்தறியுங்கள் சொன்னாரு. பொது மேடையில் வச்சு திராவிடர் கழகம் அறுத்தறிகிற பணியை செய்யுது. சரி, அதே பெரியார் கற்பப்பை அதை வெட்டி எறி, நீ புள்ள பக்கிற எந்திரம் இல்ல, அது பெண்ணை அடிமைப்படுத்துது அப்படின்னு சொன்னார்ல. தாலியை மேடையில் வச்சு அறுத்த நீங்க கற்பப்பையை ஒரு இடத்துல இருக்கலையே. பெரியார் பெண்ணிய உரிமைக்காக கற்பப்பையே அறுத்து வீச சொன்னார்னு பேசுற பெருமக்கள், குறிப்பா எங்க அக்கா அருள்மொழியோ, அம்மையார் கனிமொழியோ, மதிப்பிற்குரிய அம்மையார் சுந்தரவள்ளியோ, நீங்கெல்லாம் கற்பப்பையை அறுத்தறியலே, நீங்கெல்லாம் குழந்தை பெற்றிருக்கீங்களே, எப்படி இதான் நீங்க பெரியாரை பின்பற்றுவதா? அதை பொது மேடையில பேசி வாக்கெழுங்களேன். வாக்கெழுங்க. தமிழை சனியன் என்று சொன்னார், காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னார். இந்த தமிழ் உங்களை எல்லாம் படிக்க வச்சதா என்று கேட்கிறார். பெரியார் தான் அண்ணாதுரை அவர்களை படிக்க வச்சாரா? பேரறிஞரானார் அண்ணாதுரை அவர் தான் படிக்க வச்சாரா? ஐயா அன்பழகன், நெடுஞ்செழியன் போன்ற பெருமக்கள் எல்லாம் அவர் தான் படிக்க வச்சாரா? சொல்லுங்க, அவர் தான் படிக்க. எங்க தாத்தா ரட்டமலை சீனிவாசன் எல்லாம் அவர் தான் படிக்க வச்சாரா? இதெல்லாம் இந்த வேடிக்கையெல்லாம் எங்க எத்தனை காலத்துக்கு ஓட்டுவீங்க? இந்த பெரியார் உங்களுக்கு வேணும் தானே, வச்சுக்கிறீங்க. பெரியாரால் தமிழருக்கு நடந்த ஒரு நன்மையை எங்களை படிக்க வச்சாரா? படிக்க வச்சவன் காமராஜ், குடிக்க வச்சது திராவிடம். பெரியாரின் பரிணாம வளர்ச்சி தானே திமுக. பெண்களுக்கு எத்தனை முன்னுரிமை கொடுத்திருக்கு, பெண்ணுரிமை கொடுத்திருக்கு. நீ இந்த சோகால்டு பெரியாரிஸ்ட், பெண்ணிய உரிமைக்காக போராடுகிற புரட்சியாளர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு தங்கைக்கு நடந்த பாலியல் வன்கொடுமைக்கு வாய முடிட்டு இருந்தது காரணம் ஒருத்தர் வரலையே. நீங்க பெரியாரை காப்பாற்ற போராடிங்க, நாங்கள் முல்லை பெரியாருக்கு நதி உரிமையை காப்பாற்ற போராடுறோம். அந்த அணைக்கு கீழே இருக்க திட்டணையை தூர்வார துப்புல்ல இத்தனை ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்துச்சு. பெரியாரத்துக்கு வந்து பெரியார் எதுக்குன்னு சொல்லுங்க. இதுக்காக பெரியார் தேவைப்படுறாரு. மதவாதத்துக்கு எதிராக, எந்த மதத்துக்கு எதிரானவர் பெரியார்? கிறிஸ்தவன், இஸ்லாமியர் நம் பகைவன் சொன்ன பிறகு RSS, பிஜேபி கூட இஸ்லாமியர்களை வெளிநாட்டுக்காரன்னு சொல்லல. உனக்கு ஒரு நாடு வந்துருச்சு பாகிஸ்தான், அங்கதான் ஓடுன்றான், அங்கதான் போன்றான். ஆனா இவரு வார்த்தைக்கு வார்த்தை இந்த துலுக்கப்ப இந்த நாட்டுக்காரனா? ஓ நாடு, நீ வெளிநாட்டுக்காரன், உனக்கு இங்க வேலை, பாகிஸ்தானுக்கு போ, ஆப்கானிஸ்தானுக்கு போன்னு பேசியிருக்காரா இல்லையா? பேசியிருக்காரா இல்லையா? அப்புறம் எந்த மதத்துக்கு எதிரானவர் பெரியார்? எந்த மதத்துக்கு எதிரான? மதவாதத்துக்கு எதிராக. சரி, எந்த மதத்துக்கு எதிரான குறியீடு சொல்லுங்க, சொல்லுங்க. எந்த மதத்துக்கு எதிரானவர்? சரி, எங்க அப்பா பாஷா அவர்களுடைய மரணத்துக்கு நான் போகும்போது இதே அண்ணாமலை அவர்களும், இதே பாரதிய ஜனதா கட்சியும், இந்த RSS இயக்கங்களும் என்னை எதிர்த்து போராடி பேரணி போட்டு என்னை ஓட்டு பொறுக்கிறதுக்காக இந்த வேலையை செய்யறான்னு திட்டும் போது இந்த பெரியாரிய பெருமக்கள் எங்க போனாங்க? அவர் அந்த மரணத்துக்கு போறதுல என்னையா உன பிரச்சனை? யாரு ஏன் உங்க குரல் எல்லாம் தொண்டைக்குள்ள கொலக்கட்டு இருந்துச்சா? எங்க போனீங்க பேசாம? என்னைய ரைடு விட்டு என் சின்னத்தை பறிச்சுட்டு போகும்போது ஒரு ஜனநாயகவாதி இவர்கள்லாம் எங்க போனாங்க? இவ்வளவு காலமா பாரதிய ஜனதாவை எதிர்த்து நான் பேசிட்டு இருக்கும் போது அப்பெல்லாம் நீங்க வரல. அவங்க ஆதரிக்கிறது அவங்க இது. சரி, அவங்க என்ன எதுக்கும் போது நீங்க ஆதரிச்சீல, நான் போய் ஐயா நீங்க என்ன ஆதரிச்சு பேசுங்க அப்படி கேட்டனா சொல்லுங்க. நேத்து கூட கல் இறக்கிற மாநாட்டில் தம்பி அண்ணாமலையும் பங்கேற்கிறதாரு. அவர் கல் இறக்கிறத ஆதரிக்கிறாரு, நானும் ஆதரிக்கிறேன். அது நடத்துறது விவசாய அமைப்பு, ஆதரவு இயக்கங்களை கூப்பிட்டுருக்காங்க. அப்படிதான் நீ ஒரு இயக்கமா வர, 32 இயக்கத்தை கூட்டிட்டு வர. ஏன் வர நீ? 32 இயக்கம் நாடங்களும் திரட்டி வர பெரியார் கூட்டம். ஒரே ஒரு இயக்கம் பிரபாகரன் பிள்ளை நீ மோதி வென்றுவியா? தடிய உண்டிட்டு தள்ளாட்டி வர. நாங்க ராணுவ அணிவகுப்போட நடந்து நிக்கிறோம். தள்ளாடி கொண்டிருக்குது, தளர்ச்சி பெற்றிருக்குது திராவிடம், பேரெழுச்சி பெற்றிருக்குது தமிழ் தேசிய அரசியல். மோதிக்கிட்டு இருக்காத. நீ பெரியார சொல்லாம திராவிடம் இல்லாம அரசியல் இல்லைன்ற இல்லாம தானே 3வது பெரிய கட்சியா நிக்கிறேன். இன்னைக்கு தனிச்சு நின்று அங்கீகாரம் பெற்ற கட்சியா? 2026க்கு அப்புறம் பார்ப்போம். இந்த திராவிடம் இருக்கு, தொடச்சு தூர வீசல பாத்துக்கிட்டே இருந்து. நீங்க பெரியாரை பேசுற இத்தனை கூட்டமா அப்படியே தேர்தல் பரப்புரைக்கு வரட்டும். சீமான் பெரியார ரொம்ப தப்பா பேசிட்டார், தயவு செய்து ஓட்டு போடாதே, கேட்டுருங்க. நீங்க கேட்டுருங்க. கோயிலுக்கு போகாத, கடவுளை கற்பித்தவன் முட்டாப்பைய, கோயிலுக்கு போகாத, அது அறிவு கெட்டதனம், சாமி கும்பிடாத, அதை கற்பித்தவன் காட்டுமிராண்டி, பரப்புறவன் அயோக்கிய பையன் பெரியார் பேசியிருக்காரு. ஒரு தடவை பேசுங்களேன். உப்பு புளி மிளகாயா? உன் வீட்டு உப்பு புளி மிளகாயா?
அது திருடிட்டு போயிட்டான்னா திருட்டு பட்டம் கட்டுறதுக்கு உன் வீட்டு உன் மனைவி அவ விரும்பி யாரோடவும் போனா அது குற்றம் சொல்லுவியா? அது உப்பு புளி மிளகாயா? உன் மனைவி உன்னை விட்டு வேற ஒருத்தனோட போனா அது திருட்டு பட்டம் கட்டுவியா? இது இப்படி பேசியிருக்காருன்னு ஒரு தடவை பேசுங்கள. பெரியாரின் பெருமை மிக்க பெண்ணிய உரிமை கொஞ்சம் பேசுங்கள. இந்த நேரத்தில் திராவிடம் தமிழ் தேசிய பிரச்சனை மக்களுக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னு ஒரு கேள்வி. மக்களுக்கு இந்த இத்தனை 60 ஆண்டுகளுக்கு மேல ஆட்சியில் இருந்த திராவிட ஆட்சியாளர்கள் என்ன பண்ணிருக்காங்க? என்ன பண்ணிருக்காங்க சொல்லுங்க. எல்லாரையும் படிக்க வச்சிட்டியா? மருத்துவத்தை தரம் இருக்கிறியா? குடிக்க தண்ணி கொடுக்க முடியுதா? படிச்சா வேலை கொடுக்க முடியுதா? படிச்சுட்டு 14,000 பேர் ஆசிரியர் பணிக்கு தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று உட்காந்துக்கான உனக்கு பணி கொடுக்க முடியுதா? பகுதி நேர ஆசிரியருக்கு உரிய சம்பளம் கொடுக்க முடியுதா? பணி நிரந்தரம் கொடுக்க முடியுதா? போக்குவரத்து தொழிலாளர் பிடித்த பணத்தை நிலுவைத் தொகை உனக்கு கொடுக்க முடியுதா? எதுவுமே கொடுக்க முடியல. 525 கோடிக்கு நீங்க இந்த பன்னாட்டு கலைமன்றம் கட்டணும். உங்க அப்பாவுக்கு கடற்கரை கட்டிக்கிறீங்க. என்னது திராவிட ஆட்சியால் இந்த மக்கள் என் அக்கா என் தங்கச்சிகளை என் தாயை 1000 ரூபாய்க்கு கையேந்த வச்சது நீ வளர்ச்சி என்ன கட்டுற? என்ன காட்ட போறீங்க நீங்க? இந்த திராவிட ஆட்சியாளர்களை வீழ்த்தாமல் இந்த மண்ணில் தூய அரசியலும் ஆட்சியும் மலர்வது என்பது சாத்தியமில்லை. திரும்ப 1000, 2500, 2000, 3000 தான் அறிவிப்பாங்க. வேற என்ன செய்வாங்க? இலவச அரிசி போட்டால் தான் வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்த்து உயிர் பிழைக்க முடியுங்கிற ஏழ்மை வறுமையில் நினைச்சது வச்சதை தவிர என்ன இருக்கு? பொங்கலுக்கு படி இனாம் அளக்க வேண்டிய திறமையில வச்சிருக்க நீ. ஒரு தேசினத்தின் ஒரே பண்டிகை பொங்கல். காலங்காலமா உழைக்கிறான். 103 ரூபா கொடுத்துருக்கான். 103 ரூபா. 103 ரூபாய்க்கு வக்கில்ல. ஆனா 725 கோடிக்கு குடிக்க வச்சிருக்க நீ நாட்டு மக்களை. இந்த கொடுமையெல்லாம் ஒழிக்காம நீங்க என்ன பண்ணுவீங்க? தமிழ் தேசியம் என்ன செய்யும்னா இந்த கேடு கட்ட கேவலம் கட்ட அரசியலை ஆட்சி முறையை வீழ்த்தும். தூய அறம் சார்ந்த ஆட்சி முறையை மலர செய்யும் இந்த மண்ணில். என் முன்னவர்கள் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாக இருக்கான். அறத்தின் வழி நின்று ஆட்சி செய்த முன்னவர்கள் எங்கள் மறவர்கள். அந்த வழியில் நின்று அரசு செய்யணும்னா தமிழ் தேசிய அரசியல் மலரணும். நீ பெண்ணிய உரிமை பேசினீங்க. எத்தனை சீட்டு இந்த பாராளுமன்றத்தில் பெண்கள் கொடுத்தீங்க? இந்த சட்டமன்றத்தில் எத்தனை கொடுக்க போறீங்க? ஆனா 117 இடம் 20 இடம் நாங்க கொடுத்து வரமே பிரபாகரன் பிள்ளைகள் அப்படி செய்ய முடியுதா? நீ பேச்சு தான், வெறும் வெற்று வார்த்தை. அதை செயல்பாட்டில் கொண்டு வர முடிஞ்சதா? ஒரு தனி தொகுதி பொது இந்திய அரசியல் சாசனம் கொடுத்தது 42, பழங்குடி மக்களுக்கு 2. அதை தாண்டி ஒரு பொது தொகுதியில் திமுக நிறுத்தி இருக்குதா? இந்த திராவிட இயக்கம் கம்யூனிஸ்ட் வாங்கி கொடுத்திருக்குது. இதே இந்த அம்மா நீங்க சொல்ற சோக்கால்ட ஆரிய தலைமை பார்ப்பன தலைமை ஜெயலலிதா நிறுத்திருக்காங்க. சான்று இதே பெரும்பலூர்ல அந்த பொது தொகுதியானவன எங்க அண்ணன் ஆராசாவை நீலகிரிக்கு கூட்டிட்டு போனீங்க. பக்கத்தில் இருக்க பொது தொகுதியில் தலிமலையை நிறுத்தி ஐயாவை பாராளுமன்றத்தில் ஜெயிக்க வச்சதா மேயர் ஜெயலலிதா. தாழ்த்தப்பட்ட மக்களில் அருந்ததிய மக்களில் ஒருத்தர் ஒரு பிரதிநிதியை தூக்கி ஐயா தனபாலை உணவுத்துறை அமைச்சராகவும் சபாநாயகரும் இருமுறை ஆக்கி அழகுபடுத்தினது நீங்க சொல்ற ஆரிய தலைமை. மண்டல கமிஷன் 69 விழுக்காடு இடஒதுக்கீடை சட்ட வரைவை நிறுத்தி சட்ட பாதுகாப்பை பெற்றுக் கொடுத்தது நீங்க சொல்ற பார்ப்பன பெண் ஜெயலலிதா. அன்னைக்கு செங்கோலை கொடுத்து சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு பாராட்டி கூட நின்னது இதே பெரியாரிய முதன்மை தளபதி ஐயா வீரமணி. மறுப்பீங்களா? நீங்க என்ன பண்ணிச்சிருந்த திராவிடம்? எதுக்கு உனக்கு சமூக நீதி பேசிட்டு இருக்கிற? நீ உன் மந்திரி சபையில எத்தனை பெண்ணுக்கு இடம் கொடுத்திருக்க? முதலா இப்பத்தான் நீ செல்லியனுக்கும் அந்த கலை கனிமொழியோ கவிமொழியோ வந்த மனித வள மேம்பாடுன்னு வேற கைல்வெளிக்கு வேற அமைச்சகம் கொடுத்துருக்கு. வேற திராவிட நலத்துறை அமைச்சர் தவிர வேற என்ன கொடுத்துருக்கீங்க? நீங்க என்ன கொடுத்திருந்தீங்க? பெருந்தலைவர் என் தாத்தன் காமராஜன், ரட்டமலை சீனிவாசன், அயோத்தியா சபையினுடைய பேரன், அந்த இவரை கொண்டு போய் நீ அறநிலையத்துறைக்கு அமைச்சரா போடலையா? சீமானுக்கு ஆதரவா சில அமைப்புகள்லாம் நாங்க உறுதுணை நிற்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏர்போர்ட் போது தடாரங்க மான தமிழன்லாம் தமிழன் பக்கம் தானே நிற்பான். அதுல எங்க அண்ணன் தடா ரஹீமும் ஏர்போர்ட் மூர்த்தியும் எப்பவுமே நீதியின் பக்கம் நேர்மையின் பக்கம் நின்று பேசுறாங்க. அதுல என்ன இருக்குது? நான் எங்க அண்ணன்ட்ட போய் அண்ணன் ஆதரிச்சு பேசுங்கன்னு சொல்லல. அவங்களுக்கு சரின்னு படுத்து பேசுறாங்க. அவரால் எங்களுக்கு ஆனது என்னன்னு சொல்லுங்க. உருட்டுக்கட்டை ஏங்க நீங்க வீட்டை முற்றுகிடுற நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட தங்கச்சிக்கு ஆர்ப்பாட்டம் தானே செய்ய வந்த அனுமதி மறுத்தீங்க? பாமகவுக்கு எதுக்கு அனுமதி மறுத்தீங்க? அம்மா சௌமிய என்னை விடுங்க, ஒரு ஆண்மகன் அந்த அவங்கள அவ்வளவு பெரிய மனுஷியை நீங்க கையை பிடிச்ச தரத்தனை எடுத்துக்கொண்டு வண்டியில் எத்தனை நீ அவங்க பிஜேபி மகளிர் அந்த அம்மையார் குஷ்பு தலைமையில போராடினது நீ ஆட்டு தொட்டியில் ஒண்டி அடைச்சு வைக்கிற நீ அதுக்கெல்லாம் அனுமதி ஏதாவது நீ என் வீடு முற்றுகைக்கு எப்படி அனுமதி கொடுக்குற? எப்படி கொடுக்குறது? உருட்டு கட்டைன்னா நான் அங்க கட்டையில் எடுத்திருந்தா அந்த மாதிரி சமைக்கிறதுக்கு பிரியாணி சமைக்கிறதுக்கு வந்த பிள்ளைகளுக்கு அங்க போட்டிருக்க கட்டை எடுத்து வச்சு நிக்கிறான்.
அதுக்காக நான் வெறுங்கு கல்லறி மண்டையோட அடி வாங்கிட்டு சொல்றியா? பிரபாகரன் மகன் அடி வாங்கிட்டு சொல்றியா? என்னது இது? பெரியாரை பத்தி நீங்க இவ்வளவு பேசினாலும் அவரை கொள்கை தலைவரா கொண்டு கட்சி உருவாயிட்டு தானே சார் இருக்கு. அதுதான் இவ்வளவு பேச வைக்குது. எந்த கொள்கையை என் தம்பி விஜய் ஏற்கிறாருங்கிறது எனக்கு விளக்கணும்ல. உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல. இப்ப நான் இத்தனை கேள்வி கேட்கிறேன்ல, இன்னும் ஆரம்பிக்கல. ஒவ்வொன்னா கேள்வி கேட்பேன். பெரியாரின் பெண்ணியம், பெரியாரின் சமூக நீதி, பெரியாரின் மதுவிலக்கு கொள்கை, எதுலையாவது ஒண்ணு. இப்ப இப்படி பாருங்க, காந்தி ஒரு மகான், இந்த தேசத்தை காந்தி தேசம் என்று சொல்லணும். காந்தியை சுட்டு அவரே கொன்ன பிறகு இந்த நாட்டில் என்ன இருக்குது அப்படின்னு ஒரு நாள், இது ஒரு பெரியார். காந்தி சிலையை நாட்டில் இருக்கக்கூடாது, காந்தி சிலையை முழுக்க இடிச்சு நொறுக்கணும், இது ஒரு பெரியார். இதுல எந்த பெரியார் தந்தை பெரியார்? நான் பேசுறேன், எனக்கு ஒரு 4 மணி நேரம் அவகாசம் கொடுங்க, ஒரு மேடையில் பேசுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு பேசுறது ஏதாவது இருந்தா பேசுங்க. தம்பி, ஓட்டு நீ போட்டா போடு, போடலன்னா போ. ஓட்டு அவர் அதை ஆதரிச்சு நம்ம ஆதரிச்சு கேட்டுக்கிட்டு இருக்கணும். தம்பி, இந்த தமிழ்நாட்டில் இந்திய பெருநிலத்திலே பெரும் கூட்டணி வச்சிருக்கேன் ஒரே ஒருத்தன் நான் தான். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பாதிக்கப்பட்ட இடத்திலிருந்து வந்த மகன், ஒரு இனச்சாவிலிருந்து வந்த பிள்ளைகள் நாங்க. எவன் பிரச்சனையோடு மனுவை தூக்கி நிக்கிறானோ அந்த மக்களின் குரல் தான் நாங்க. அந்த மக்களோடு கூட்டணி வச்சு நிக்கிறேன் நாங்க. வேற எந்த கட்சியோட ஆதரவு வேணும்? நான் தலைவர்கள் தயவுக்கு வரல, தமிழர்களின் தயவை நம்பி வந்திருக்கேன். தலைவர்களை இணைக்கவோ இயக்கங்களை நம்பியோ இல்ல, என் இன மக்களை நம்பி, எதிர்கால தலைமுறை தமிழ் பிள்ளைகளை நம்பி நாங்க களத்துல நிக்கிறேன். எனக்கு அவர் ஆதரிப்பாரு, இவர் ஆதரிக்க மாட்டாரு, அதெல்லாம் இல்ல. ஒரு தலைவனுக்கு முதல் தகுதி, எந்த மக்களுக்காக போராட வரானோ அந்த மக்களை முழுமையா நேசிக்கணும், முழுமையா நம்பணும். நான் என் மக்களை 100 விழுக்காடு நேசிக்கிறேன், நம்புறேன், மக்களை நம்பி நிக்கிறேன். இது என்ன அளவுக்கு தோத்தவன் இந்திய அரசியல் வரலாற்றுல இல்ல உலக வரலாற்றுல உண்டா? இல்ல. ஆனாலும் தனிச்சு நிக்கிறேன் பாருங்க, அதுதான் பிரபாகரன், அதுதான் அவன் பிள்ளைய. சும்மா நீங்க இதெல்லாம் தோல்விகளால துவண்டு போறது, அச்சுறுத்தலால மிரண்டு போறதெல்லாம் என் பரம்பரைக்கே கிடையாது. அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழர் பரம்பரைக்கே கிடையாது. பயம் என்பது கோழைகளின் தோழன், வீரனுக்கு எதிரி. கண்ணீர் கோழைகளின் ஆயுதம், எந்த வீரனும் எந்த மாட்டான். இது எங்க தலைவர் எங்களுக்கு படிப்பிச்சது. நீங்க இந்த படத்தை அந்த எடிட் பண்ண கொடுத்தவர அது எங்க இருந்து எப்படி எடிட் பண்ண? 15 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்த? இல்ல பல்லு வீங்கி போச்சா, பல்லு பிடிங்கிட்டு படுத்துக்கிட்டு இருந்தியா? 15 வருஷமா பேசாம என்ன பண்ணிட்டு இருந்த? அப்ப இப்ப பேச வேண்டிய தேவை என்ன? நீ ஒரு பிம்பத்தை கட்டி வச்சிருந்த, பெரியார்னு அடி செவலை சேர்த்து விழுந்தவன என்ன பண்றேன்னு தெரியாம வர. எங்க உன் பெரியார்? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. பெரியார் தமிழ் மக்களுக்கு, தமிழ் இனத்தை, தமிழை அழிக்க வந்த ஒருவர் அவரு. தமிழை ஆங்கிலத்தில் எழுதுங்கன்னு சொன்னாரா இல்லையா? இப்ப நீ எழுதி வச்சிருக்கியா இல்லையா? தமிழோட ஆங்கிலம் கலந்து பேசுங்கன்னு சொன்னாரா இல்லையா? பேசுறியா இல்லையா? அப்போ தமிழை சனியன் விட்டு ஒளிங்கன்னு சொன்ன வரை ஒழிப்பதான் நாம் தமிழர் கட்சியின் லட்சியம். போதுமா? போயிட்டு வாங்க.